வணக்கம், வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் உயர என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, தொடர்ந்து நம்மளுக்கு கிறிஸ்மஸ் லீவு அந்த மாதிரி லீவு நாட்களாக வருது இல்லையா. லீவுனா என்ன, நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட்டு குழந்தைங்களாம் நம்ம வருவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன நினைப்போம், விதவிதமான விருந்து வச்சு நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுத்து நம்ம சந்தோஷப்படுத்தலாம் நினைப்போம். அந்த மாதிரி விருந்து வகைகளில் ஒன்றான சிக்கன் பிரியாணி தான் நான் எப்படி செய்யலான்னு காட்ட போகிறேன். அதுவும் எப்படின்னா, வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் சைஸ் தக்காளி 2, பிரியாணி மசாலா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிரியாணி மசாலா எப்படி செய்யணுன்றது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், பட்டை இலை, 3-4 கிராம்பு, 2 பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நெய் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஆப்ஷனல் தான், பட் நெய் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும் பிரியாணி. ஸோ அதுக்காக 600 கிராம் பாஸ்மதி ரைஸ், பிரியாணிக்கு தேவையான மல்லி புதினா, 3/4 கிலோ சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு நான் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நெய் சொன்னேன் இல்லையா, அந்த நெய் ஆப்ஷனல் தாங்க, இப்போவும் சொல்கிறேன். இது ஒரு கூடுதல் ரிச்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக போட்டுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க பட்டையை போடுறேன். பட்டை இலை, கிராம்பு, எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பிரியாணிக்கு. இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காகவும் அதுலேருந்து ஒரு சின்ன ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் உப்பு போடலாம். நான் தேவையான பொருளை உப்பு சொல்லலைன்னு நினைக்காதீங்க, எல்லா பொருளுமே நான் உப்பு சேர்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. வெங்காயம் நல்லா பாதி வதங்கிடுது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போதைக்கு. இதுக்கு அடுத்தது நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நல்லா கிளறிட்டே இருக்கேன், இல்லாட்டி அடி பிடிக்கும். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். வதங்கிடுது ஆல்ரெடி, ஏன்னா நம்மளுக்கு குக்கர் பாடி ஹீட் இருக்கு இல்லையா. இப்போ அடுத்தது தக்காளி போடுறேன். தக்காளி நல்லா நைஸாக வதங்குற அளவுக்கு விட்டுருங்க. நல்லா நசுங்கி போயிடணும். அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிட்டோம். நல்ல தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா நான் வீட்டில் பண்ணது தாங்க. இது எப்படி செய்யணுன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் செஞ்சு காட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க பிரியாணி மசாலா. 3 ஸ்பூன், ஏன்னா நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் வேறு நம்ம தனியாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி புதினா போட்டுடலாம். புதினா மல்லி இல்லாமல் பிரியாணி இருக்காதுங்க. புதினா வச்சு தான் அந்த பிரியாணியோட வாசனை தூக்கலாக இருக்கும். ஸோ பிரியாணிக்கு புதினா ரொம்ப முக்கியம். இப்போது இந்த தயிரை போட்டுடுறேன். எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுடுறேன். தீயை சிம்பிள் வச்சுட்டு வதக்குங்க, ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 3/4 கிலோ சிக்கனை நான் போடுறேன். நல்ல அந்த மசாலாவோட ஒரு பத்து நல்ல ஒரு பெரட்டிட்டு நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை வந்து நம்ம சிம்மில் கொஞ்சம் ரொம்ப சிம்மில் ரொம்ப ஃபுல் தீ வைக்கக்கூடாது. மசாலா அடி பிடிக்கிறோம்.
நம்ம தண்ணியுமே விட வேண்டாம், சிக்கனில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே விடும். ஸோ அந்த தண்ணியிலே இப்போ வேகட்டும். இது ஒரு 5 to 10 minutes இப்படியே இருக்கட்டும். நான் வந்து வெயிட்லாம் போடலை, சும்மா தான் நான் மூடி வைக்கிறேன். அது வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் போடலாம். இந்த சிக்கனுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ரைஸ் போட்ட பிறகு திருப்பி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். ஒரு 5 minutes வேகட்டும். ஃபுல்லாக மூட வேண்டாம், வெயிட் போட வேண்டாம், சும்மா மூடி வச்சுருக்கேன். நான் நடுவில் ஒரு 10 to 12 நிமிஷம் இந்த சிக்கனை வேக வச்சுருக்கேங்க. சிம்மில் தீயை வச்சு நடுவில் நான் இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் நானும் கிளறினேன். ஏன்னா மசாலா போட்டிருக்கோம்ல, தண்ணிலாம் எதுவும் விடலை. ஸோ அடி பிடிக்கும் இல்லையா, அதுக்காக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மிச்ச பாதி வந்து நம்மளுக்கு வந்து ரைஸ் போட்டோன்னு வேகும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து கழுவி நான் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சேங்க. பாஸ்மதி ரைஸ் தான், 15 நிமிஷம் ஊற வச்சேன். இப்போ நான் அதில் அந்த சிக்கன் போடுறேன். இப்படி நல்லா சிக்கனோடு அந்த ரைஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விடலாம். இப்போது 3/4 கிலோ ரைஸுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் போட்டிருக்கேங்க. நீங்கள் 3/4 கிலோ ரைஸுக்கு 3/4 கிலோ சிக்கன் போடணும்னு இல்லை, கூட கொஞ்சம் கூட நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இதுக்கு வந்து இந்த மாதிரி டம்ளரில் தான் நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து 250 கிராம். ஸோ 3 டம்ளருக்கு நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி நம்ம பாஸ்மதிக்கு வைக்கணும் இல்லையா, அதனால் இப்போ 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 4.5 டம்ளர் தண்ணி நான் விட போகிறேன். சரிங்களா? இதை நல்ல ஒரு கிளறிட்டு நம்ம உப்பு போட்டுடலாம். இதுக்கும் கொஞ்சம் உப்பு போடலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கனுக்கு போட்டிருந்தேன் இல்லையா, இப்போ நம்ம ரைஸ்க்கு ஏற்ற கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நான் வெங்காய தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் போட்டேன், அப்புறம் சிக்கன்லேயும் போட்டிருக்கேன், இப்போ ரைஸில் போட்டிருக்கேன். நீங்கள் உப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. எப்போ செக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரெல்லாம் இந்த மாதிரி தண்ணி விட்டோடனே செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிலாம் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சப்பறம் செக் பண்ணோன்னா அது சரிப்பட்டு வராது இல்லையா. பிரியாணியில் நம்ம உப்பெல்லாம் போட்டு கலர்னா அது குழஞ்சி போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடிக்கடி செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் ஓரளவுக்கு நான் கண்ணால் போட்டிருக்கேன். நான் வந்து பியூர் வெஜ்ஜி. ஸோ இதை நான் இப்போ டேஸ்ட்டு பார்க்கல, சரியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியை வாயில் வச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு அரை எலுமிச்சைப்பழம் எடுத்து நான் சாறு பிழிஞ்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை நான் சொன்னேன்னா என்னென்னு ஞாபகம் இல்லை, பட் இதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு காமிச்சேன்னா என்னன்னு தெரில. ஸோ இது அரை எலுமிச்சைப்பழத்தோட சாறை ஃபைனலாக இப்படி விட்டு நாம் மூடிட வேண்டியதுதான். மூடுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி குக்கரெல்லாம் வெயிட் போடுற இடத்த செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் உள்ள தண்ணி, சோப்பு, சபீனா ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்புறம் தூக்கி அடிச்சிடும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி அப்படி ஊதிட்டு இப்படி பார்க்கணும். இப்போ நான் அந்த வெயிட் போடுறேன். இது வந்து ஃபுல்லாக ஒரு விசில் வந்தாலே போதுங்க கிட்டத்தட்ட. ஏன்னா நம்ம பாஸ்மதி ரைஸை 15 நிமிஷம் ஊற வச்சுட்டோம். ஸோ இந்த பாடியிலே ஹீட் இருக்கும். ஃபுல்லாக ஒரு விசில் வந்துட்டு அதுக்கப்புறம் தீயை சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. பிரியாணி எல்லாத்தையும் போட்டு நல்லா கூட்டி நம்ம மூடி வச்சு ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிவிட்டு, ஆஃப் பண்ணல, அதாவது ஒரு விசில் ஃபுல்லாக வந்தோடனே ஒரு 2-3 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள், எவ்வளோ வாசனை பாருங்கள். நான் பியூர் வெஜ்ஜு தான், இருந்தாலும் அந்த மல்லியும் புதினாவும் சேர்ந்து ஓப்பன் பண்ணோடனே அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க. மல்லி, புதினா, லெமன், அந்த வாசனைலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு. சாப்பிடாதவங்களையும் சாப்பிட வச்சிடும் அந்த மாதிரி ஒரு பிரியாணி. இதே பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி. மனமான சுவையான பிரியாணி ரெடி. இதுக்கு நான் எங்கள் வீட்டில் இப்போ ஆனியன் ரைத்தா வச்சுருக்கிறேன். நீங்கள் அதுக்கு தேவையான கிரேவி என்ன வேணுமோ நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. இந்த பிரியாணியை இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.